ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ ரஜானி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான 5 வகை பயறு வச்சு சத்தான தோசை எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பச்சை பயிறு, கொள்ளு பயிறு, பச்சை பட்டாணி, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் இது 5யும் நீங்க ஒவ்வொரு கையா எடுத்துக்கங்க. இந்த மாரி ஒவ்வொரு கையா நான் 3 கை பருப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க. இதுல கல்லு, டஸ்ட் எதுவும் இருக்கான்னு, தூசி எதுவும் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுவும் சேர்ந்து கிரைண்ட் ஆயிரும். ஸோ, இப்ப நம்ம இத 1 டே ஃபுல்லா நம்ம சோக் பண்ணி எடுத்துக்க போறோம். நான் மார்னிங்கே நான் தண்ணி சேர்த்து நல்லா சோக் பண்ணிக்க போறேன். 1 டே ஃபுல்லா நான் சோக் பண்ணி நைட்டு நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம சோக் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இத ஒரு வெள்ள துணியில இறுக்கமா கட்டி வச்சுருங்க. 1 டே நைட் ஃபுல்லா இறுக்கமா கட்டி வச்சுருங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வெள்ள துணியில சேர்த்து இறுக்கமா நம்ம கட்டி வச்சுக்க போறோம். இப்ப நம்ம இந்த மாரி இறுக்கமா நம்ம கட்டி வச்சாச்சு. 1 டே ஃபுல்லா வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நமக்கு மொள கட்டி இருந்துச்சு. ஸோ மொள கட்டிய பயிர் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப சத்தானது. ஸோ இப்ப இது ஒரு மிக்ஸர்ல நம்ம சேர்த்துக்க போறோம். இதோட ஒரு துண்டு இஞ்சி இந்த மாரி தட்டி சேர்த்துக்கங்க. 4 வரமிளகாய் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் எவ்வளோ வேணுமோ, அது போல நீங்க வரமிளகாய் சேர்த்துக்கங்க. நான் கிட்ஸ்க்கெல்லாம் குடுக்கறதுனால மீடியமா தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு இதுல உப்பு சேர்த்துக்கங்க. இப்ப இத நம்ம ஃபைன் பேஸ்ட்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். பாருங்க நம்ம தோசை மாவு மாரி இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம இத கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுல ஒரு பெரிய வெங்காயம் சாப்பர்ல போட்டு இந்த மாரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு கரைச்சுக்கங்க. இந்த மாரி கரைச்சுக்கங்க. நீங்க பயிறு வேக வச்சு கிட்ஸ்க்கு குடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி நீங்க ஊற வச்சு, மொளக்கட்டி வச்சு, இந்த மாரி கிரைண்ட் பண்ணி தோசையா ஊத்தி குடுத்தீங்கன்னா, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்ப நம்ம தோசை தவால நம்ம ஒவ்வொரு தோசையா நம்ம ஊத்தி எடுக்க போறோம். இப்ப நம்ம ஊத்தியாச்சு. பார்க்கவே நல்லா எல்லோ கலர்ல சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கங்க. இப்ப இதுல தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி இந்த மாரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். நான் இன்னைக்கு தக்காளி சட்னி வச்சு தான் நாங்க சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. நெறைய பேர் என்ட்ட கேட்குறீங்க, நீங்க டெய்லி வீடியோஸ் போடுறீங்களான்னு கேட்குறீங்க. நீங்க அந்த பெல் ஐகான ஆன் பண்ணா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்க்கு ரிப்ளை குடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.